எல்லோருக்கும் இனிய காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்கள். இன்றைய ஆரம்ப தியான வகுப்பு 9வது வகுப்பு. நாம் இந்த கிளாஸ் வகுப்பு ஆரம்பித்ததிலிருந்து சிறிது நேரத்தில் நாம் இன்றைய தியானத்தை தொடங்கலாம். நீங்கள் இடது நாடி சமநிலைப்படுத்த மெழுகுவர்த்தி ஒன்றும், வலது நாடி மற்றும் சமநிலைக்கு உப்பு நீர் சுத்திகரிப்பு, ஒரு பேசினில் தண்ணி, ஒரு சிறங்கை உப்பு, கால் கழுவ ஒரு சின்ன குவளையில் தண்ணி, கால் துடைத்துக் கொள்வதற்கு ஒரு டவல் அல்லது பேப்பர் வைத்து எடுத்து தயாராக வைத்திருங்கள். நாம் இன்னும் 2 நிமிடங்களில் வகுப்பை ஆரம்பிப்போம். இந்த சங்கீத இசையை தொடர்ந்து கேட்டு நாம் ஒரு அமைதியான நிலைக்கு கவனத்தை உச்சந்தலையில் வைத்து அமைதியான தியான நிலைக்கு எங்களை தயார் செய்து கொள்வோம். வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் நமது தியான வகுப்புக்கு. இன்றைய ஆரம்ப வகுப்பு அது 9வது வகுப்பு. இதுவரை நீங்கள் நிறைய அனுபவங்களை பெற்றிருப்பீர்கள். நிறைய என்றால் மிகவும் உங்களை நிறைவுபடுத்தக்கூடிய அனுபவங்களை நீங்கள் இந்த தியானம் மூலமாக அடைந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். அவற்றை நீங்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம். பகிர்ந்து கொள்ளும் போது நமக்கு தெரியும் இது உங்களுக்கு வேலை செய்கின்றது என்று. இன்று நாம் நமது தியானத்தை ஆரம்பிப்போம். புதிதாக வந்தவர்கள் அல்லது நமது தியான குழுவில், வாட்ஸ்அப் குழுவில் இன்னமும் இணையாதவர்கள் உங்கள் பெயரிடம் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் தரலாம். உங்களை நாம் நமது வாட்ஸ்அப்பில் இணைத்துக் கொள்வோம். அதன் மூலமாக நாம் உங்களோடு தொடர்பு கொள்வோம். முன்பு கூறியது போல் ஒரு மெழுகுவர்த்தி எமது இடது நாடிக்கும் மற்றும் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கும் தயாராக இருங்கள். இந்த உப்பு நீர் நமது 2 நாடிகளையும், அதாவது இடது வலது நாடி, நடுநாடி, எமது சக்கரங்கள் கூட, முக்கியமாக கீழே இருக்கும் 3 சக்கரங்கள்,
மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி சக்கரம், நாபி பவசாகரத்தை தூய்மைப்படுத்த வல்லது. ஸோ அதற்கும் தயாராக இருப்போம். ஐஸ் பேக், அதாவது ஐஸ் பொதி வைக்க விரும்புபவர்கள் அதையும் நீங்கள் தயாராக வைத்திருக்கலாம். ஸோ கடந்த வகுப்பில் குண்டலினி எண்ணெயை பற்றி நாம் பார்த்தோம். இந்த தாய் சக்தியை பற்றிய சரியான உண்மையான விளக்கம் நாம் பார்த்தோம். காலம் காலமாக எம்மோடு இருந்து எம்மை நன்கு அறிந்த ஒரே ஒரு உறவு இந்த தாய் சக்தியாகும். இப்போ இன்று நாம் சுவாதிஷ்டான சக்கரத்தை பற்றி பார்ப்போம். சுவாதிஷ்டானம் எமது 2வது சக்கரம். உண்மையில் குண்டலினி எண்ணெய் எமது மூலாதாரத்துக்கு மேல் இருக்கின்றார். எனவே மூலாதாரத்துக்குள் குண்டலினி எண்ணெய் செல்வதில்லை. மூலாதாரம் குண்டலினி தாயை பாதுகாத்து கொண்டிருக்கும் சக்தி மையமாகும். குண்டலினி எண்ணெய் மேலெழும் போது முதலில் அவர் நாபி சக்கரம் 3வது சக்கரத்துக்கு வருகின்றார். அது வயிற்றில் இருக்கும் சக்கரத்துக்கு. அந்த நாபி சக்கரத்திலிருந்து ஒரு இழையால் தொங்கிக் கொண்டிருப்பதுதான் சுவாதிஷ்டான சக்கரம். இந்த சுவாதிஷ்டான சக்கரம் எமது நாபி சக்கரத்தை சுற்றி சுழன்று கொண்டு இருக்கும் சக்கரம். அது சுழல்வதால் எமது பவசாகரம் வெற்றிடம் எமது வயிற்றில் ஏற்படுகின்றது. ஸோ இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை பற்றி நாம் இன்று பார்ப்போம். இந்த சக்கரத்தின் பண்புகளை நாம் பார்ப்போம். முதலாவது, இந்த சக்கரம் எமக்குள் தூய தெய்வீக ஞானத்தை கொண்டிருக்கின்றது. இந்த சக்கரத்துக்குள் நமக்கு தேவையான தெய்வீக ஞானம் உறைந்திருக்கின்றது. மற்றும் எமது கவனம், தூய்மை, எமது கவனத்தை அறிவொளி ஊட்டி தூய்மைப்படுத்த வல்ல சக்கரம். இதனால் எமக்குள் இருக்கும் ஆற்றல்கள், நல்ல ஆற்றல்கள் வெளிப்படுகின்றது. படைப்பாற்றல், அதாவது நாம் கிரியேட்டிவிட்டி, நாம் எமக்குள் இருந்து ஆற்றல்கள் வெளிப்படுகின்றது. படைப்பாற்றல், இது கலை ஆற்றலாக இருக்கலாம், கலை உணர்வுகளாக இருக்கலாம், உத்வேக தெய்வீக அகத்தூண்டுதல் ஏற்படுகின்றது. இந்த தூய்மையும் அறிவும் ஏற்படும் போது அழகை, உண்மையை உணர்ந்து போற்றும் திறன் நமக்கு வருகின்றது. ஒரு கூர்மையான அறிவுசார் கருத்துக்கள் நம்மிடமிருந்து வெளிப்படுகின்றது. கலை உணர்வுகள் என்றால் சங்கீதம், நடனம், கலை என்று எமது ஆற்றல்கள் வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. கல்வி அறிவு, கல்வி ஞானம், அவற்றில் ஒரு ஆர்வம், உத்வேகம், புதிய கருத்துக்கள், நன்மை தரக்கூடியவை, எமக்கு நன்மை தரக்கூடியவை, மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடியவையான நல் கருத்துக்கள், நேர்மறையான எண்ணங்கள், கருத்துக்கள் நம்மிடமிருந்து வெளிப்படுகின்றது. முக்கியமாக இந்த சக்கரம் நமக்கு தூய தெய்வீக அறிவு, தூய்மையான அறிவையும் திசை திருப்பப்படாத தூய கவனத்தையும் அதனால் நமக்கு தருகின்றது. அறிவு வளர வளர வேண்டாதவை விடுபடுகின்றது, கவனம் தூய்மை அடைகின்றது. இதனால் நமது ஆற்றல்கள் வெளிப்படுகின்றது. இந்த ஆற்றல்களில் மிகவும் முக்கியமான ஆற்றல் என்னவென்றால், நாம் எமக்குள் அமைதியையும் மற்றவர்களுக்கு அமைதியையும் கொடுக்கும் ஒரு திறன் மிக்கவர்களாக மாறுகின்றோம். அந்த ஆளுமை நமக்கு கிடைக்கின்றது. ஒரு கலைஞனை எடுத்தீர்கள் என்றால், கலைஞன் ஒரு சிப்பி, அதாவது சிலைகளை செதுக்குபவரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர் முதலில் ஒரு கருங்கல்லை எடுக்கின்றார், மிக பெரிய கருங்கல்லை. அவருக்குள் அந்த சிப்பி ஆற்றல் இருக்குமாயின்
அந்த ஆற்றல் இல்லாதவர் அந்த கல்லை வெறும் கருங்கல்லாகவே பார்ப்பார். ஆனால் அந்த கலைத்திறன் மிக்க ஒருவர் அந்த கல்லுக்குள் ஒரு அழகான சிலையை இருப்பதை அவர் மனக்கண்ணால் காண முடிகின்றது. அவர் செய்வதெல்லாம் வேண்டாதவற்றை செதுக்கி 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 வேண்டாதவற்றை அகற்றுகின்றார். அகற்றும் போது ஒரு அழகான சிற்பம் உருவாகின்றது. இதுவே இது படைப்பாற்றலுக்கு மிக அழகிய உதாரணம். அதே போல் அமைதியை கொண்டு வர முடியுமானால், ஏனென்றால் உலகில் அதுவே மிகவும் சேலஞ்சிங், நமக்கு சவாலாக அமையும் ஒரு விடயம். அமைதி, மன அமைதி, எமக்குள்ளும் வெளியிலும் மன அமைதியை கொண்டு வருவது மிகவும் சவாலாக அமையும் ஒரு விடயம். குடும்பத்தில் அமைதி, எமக்குள்ள அமைதி. இந்த சக்கரம் மூலமாக நாம் அதை அடையலாம். இந்த சிற்பி எவ்வாறு பாறாங்கல்லுக்குள் ஒரு அழகிய சிலையை அவரால் காண முடிகின்றதோ அதுபோல் எமக்குள்ளும் இருக்கும் அந்த அழகை, அந்த ஆத்மாவின் மேன்மையையும் கண்ணியத்தையும் நாம் காணக்கூடியவர்களாக மாறுகின்றோம். அந்த ஆத்ம ஆளுமை நமக்கு அமைதியையும் மன திருப்தியையும் நல்வாழ்வையும் தருகின்றது. இதுவே படைப்பாற்றல். எனவே இந்த படைப்பாற்றலில் மிக உயர்ந்த படைப்பாற்றல் என்று சொல்ல போனால் நாம் அன்பு நிறைந்த கலைஞர்களாக மாறுதல். அன்பு, எம்மை சுற்றி அன்பான மக்களை நாம் ஈர்க்கும் சக்தி கொண்ட ஒருவர்களாக நாம் மாறுகின்றோம். எமது குடும்பத்தில் அயலவர்கள் எமக்குள் ஒரு ஆற்றல் இருப்பதை கண்டு அந்த ஆறுதல், நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சில பேரோடு நீங்கள் கதைத்தீர்கள் என்றால் மனம் ஆறுதல் அடையும். சில பேரோடு நீங்கள் கதைத்தீர்கள் என்றால் ஒரு வசனத்திலேயே நீங்கள் மனம் குழம்பி விடுவீர்கள். இதுவே அந்த ஆற்றல். இந்த சுவாதிஸ்தான சக்கரம் பெரு நாடி பின்னல் என்று சொல்லப்படும் புனித எலும்புக்கு மேலே அமைந்துள்ளது. இது 6 இதழ்களை கொண்டது. இதனுடைய தத்துவம் நெருப்பு தத்துவம். அது தலையில் அதனுடைய இருப்பிடம், எமது மூலாதாரம் நாம் பார்த்தோம் பிடரி பின்பக்கம், நடு பின்பக்கம். சுவாதிஸ்தானம் அதை சுற்றி இருக்கின்றது. எமது காதுக்கு பின்னால் சுற்றி செல்லும் பகுதி சுவாதிஸ்தானம் எமது தலையில். கைகளில் கட்டை விரலால் தரப்படுகின்றது. கால்களில் நடு விரலால் உணரப்படும். ஏனென்றால் இந்த விரல்களில் அந்த சக்கரத்தில் இருந்து வரும் நரம்புகள் முடிவடைகின்றது. எனவே அந்த சக்கரத்தை நாம் இந்த பகுதிகளில் உணரலாம். மற்றும் இந்த சுவாதிஸ்தான சக்கரம் ஆர்டிக் பிளெக்சஸ் என்று சொல்லப்படும் பெருநாடி பின்னல், இந்த நரம்பு முடிச்சு எமது உள் உறுப்புகளை கவனித்துக் கொள்கின்றது. முக்கியமாக அனைத்து மென்மையான உள் உறுப்புகள், முக்கியமாக கல்லீரல், எமது இருதயம், மற்றது மூளை, இவற்றுக்கு சக்தி வழங்குகின்றது. அதே நேரம் சிறுநீரகத்தை கவனித்துக் கொள்கின்றது. கணையம், மண்ணீரல் மற்றும் குடல்கள், சமிபாட்டு தொகுதி. எனவே இந்த நாடி, இந்த பின்னல், அதாவது இந்த சுவாதிஸ்தான சக்கரம் எமது பௌதிக உடலில் இந்த உள்ளுறுப்புகளை கவனித்துக் கொள்வதால் மிகவும் முக்கியமான ஒரு மையமாக அமைகின்றது. மிக முக்கியமாக கல்லீரல். இந்த கல்லீரலின் சமநிலை குழம்பினால், இந்த சமநிலை எவ்வாறு குழம்புகின்றது? எமது அதீத சிந்தனைகள், அதீத சிந்தனைகள், திட்டமிடல், ஓய்வின்றி உழைப்பு, இதுகளால் எமது கல்லீரல் பாதிக்கப்படுகின்றது, வெப்பமடைகின்றது. மற்றும் தவறான உணவு பழக்க வழக்கங்கள்,
உணவு பழக்க வழக்கம், எமது தவறான பழக்க வழக்கங்கள், அதாவது உணவு பழக்கம் நாம் வேண்டாத உணவுகளை எமக்குள் திணிப்பது, மற்றும் வேண்டாத பொருட்களை நாம் எமக்குள் போதைப் பொருட்கள், மது அருந்துதல் போன்றவை அனைத்தும் இந்த ஈரலை பாதிக்கின்றது. இந்த ஈரல் சமநிலை இழக்கும் போது நமது சுவாதிஷ்டான சக்கரம் பாதிக்கப்படுகின்றது. இவை ஒன்றோடு ஒன்று தொடர்பானவை. எனவே ஈரல் பாதிக்கும் போது மூளை பாதிக்கப்படுகின்றது, அதனால் நமது கவனம் பாதிக்கப்படுகின்றது. எனவே ஈரல் கவனத்தின் இடம் என்று சொல்லப்படுகின்றது. மற்றும் நச்சு பொருட்களை வெளியேற்றுகின்றது நமது ஈரல். எனவே நாம் மேலதிகமாக நச்சு பொருட்களை போடும் போது அது நமது கல்லீரலுக்கு சுமையாகின்றது மற்றும் நமது மூளைக்கு சக்தி வழங்குகின்றது. நாம் உண்ணும் உணவை சரியாக சமன்பாடு அடைய செய்து அதிலிருந்து வரும் சக்தியை மூளைக்கு வழங்கும் திறன் கல்லீரலுக்கு இருக்கிறது. எனவே இந்த கல்லீரல் மிகவும் முக்கியமான உறுப்பு. அதாவது நமது சயோகா தியானத்தில் இந்த 3 உறுப்புகளும் மிகவும் முக்கியம். நமது இடது பக்கம் இருதயம், வலது பக்கம் கல்லீரல், நடுநாடியோடு தொடர்பானது எமது மூளை. இந்த 3ம் முக்கியமான உறுப்பாகும். எமது கல்லீரலை அதாவது எமது சுவாதிஷ்டான சக்கரத்தை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இதை பாதிப்பவற்றை நாம் சிறிது பார்ப்போம். தவறான குருவை பின்பற்றுதல், தவறான புத்தகங்கள் வாசித்தல், இதனால் நாம் தவறான அறிவை பெற்றுக்கொள்கின்றோம். அவை சரியோ தவறோ நாம் அதை எமக்குள் உள்வாங்கிக் கொள்கின்றோம். எனவே தூய அறிவு அங்கு பாதிப்படைகின்றது. தூய அறிவு என்பது அனுபவம் மூலமாக நீங்கள் சரியென்று உணர்பவையே தூய்மையான அறிவாக ஒருவருக்கு அமையும். மற்றும் மாந்திரீகம் போன்ற தவறான செயல்கள், கடவுள் பெயரால் அல்லது பல சக்திகள் இருக்கின்று கூறி அந்த மாதிரி செய்ய முயல்பவை அவை அனைத்தும் தவறானவை. ஏனென்றால் தெய்வீகம் அதனுடைய அடிப்படை அன்பு, தன்னலம் அல்லாத அன்பு ஒன்றே. போதை வஸ்து, மது அருந்தல் மற்றும் அடிமைத்தனம், தவறாக கீழ்ப்படிதல். நாம் தவறாக ஒருவரிடமும் கீழ்ப்படிய கூடாது. எமது உண்மைக்கு மட்டுமே நாம் தலை வணங்க வேண்டும். எனவே அடிமைத்தனம் இருக்கக்கூடாது, சுயமரியாதை இருக்க வேண்டும். இவை அனைத்தும் இடது சுவாதிஷ்டானத்தை பாதிக்கின்றது. நமது வலது சுவாதிஷ்டானம் அதிகமாக சிந்தித்தல், திட்டமிடல், வேலை செய்தல், கலை திறமையை நாம் அளவுக்கு அதிகமாக உபயோகித்தல் மற்றும் பண ஆசையில் அவற்றை நாம் அதிகமாக உபயோகித்து துஷ்பிரயோகம் செய்தல், மற்றது அகங்காரம், பிறரை ஆதிக்கம் செய்தல், தவறான உணவு பழக்கங்கள் எமது சுவாதிஷ்டான சக்கரத்தை பாதிக்கின்றது. தினசரி காலை மாலை தியானம், உப்பு நீர் சுத்திகரிப்பு எம்மை சமநிலையில் வைத்திருக்க உதவுகின்றது. உங்கள் வலது சுவாதிஷ்டானம் பாதித்தால் நீங்கள் உப்பு நீர் சுத்திகரிக்கும் போது குளிர்ந்த நீரை எடுக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு ஐஸ் பேக்கை உங்கள் வலது சுவாதிஷ்டானத்தில் வைக்கலாம். அதாவது அடி வயிற்று பகுதியில், நமது காலும் வயிறும் சந்திக்கும் இடம், அந்த அடி வயிற்று பகுதியில் நீங்கள் தியானம் போது அல்லது உப்பு நீர் சுத்திகரிப்பு போது ஒரு ஐஸ் பொதியை வைக்கலாம். இடது சுவாதிஷ்டானத்துக்கு இளம் சூடான நீர் நீங்கள் எடுக்கலாம் இடது சுவாதிஷ்டானம் பாதிக்கப்பட்டால். மற்றும் தூய்மை, நேர்மை, உண்மை அவசியம். எமது எண்ணங்கள் செயல்களில் உண்மையாகவும் நேர்மையாகவும் நாம் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். சந்தேகங்கள் அகற்றி மன அமைதியை நாம் கொண்டு வர வேண்டும். இந்த தியானத்தை ஆரம்பித்த பின்பு
சந்தேகங்களை நீங்கள் அனுபவமாக இது வேலை செய்கின்றதா என்ற உங்கள் சொந்த அனுபவம் மூலமாக சந்தேகங்களை அகற்றிக் கொள்ளுங்கள். தன் நம்பிக்கை, இந்த தெய்வீக நம்பிக்கையை நீங்கள் அனுபவ ரீதியாக வளர்த்துக் கொள்ளுங்கள். மேலதிக எண்ணம், களைப்பு எமது வலசு சுவாசஸ்தானத்தை பாதிக்கின்றது. ஐஸ் பொதி வைக்கலாம். தூய்மையற்ற எண்ணங்கள் நமது இடது சுவாதிஸ்தானத்தை பாதிக்கின்றது. மெழுகுவர்த்தி ஒளி மூலம் நாம் சுத்திகரிக்கலாம். மற்ற சில உடல் பயிற்சிகள் இருக்கின்றது. நாம் வரும் வகுப்புகளில் தேவையான உடல் பயிற்சிகளை, சயோகா தியானத்தில் தேவையான உடல் பயிற்சிகளை நாம் ஒரு வகுப்பில் பார்ப்போம். மற்றும் உறுதிமொழிகள், பிரார்த்தித்தல் மற்றும் இவ்வாறு நமது மணிக்கூட்டு திசையில், அதாவது வலம் சுழியாக நாம் நமது சக்கரங்களுக்கு நுண்ணதிர்வுகள் கொடுக்கலாம். கொடுக்கும் கை எப்பொழுதும் நமது வலது கை. வலது கையால் நாம் நுண்ணதிர்வுகள் கொடுக்கலாம். வலம் சுழியாக. மற்றும் வேண்டாத சிந்தனைகளை நாம் தவிர்க்க வேண்டும். சிந்தனைகள் அதாவது எண்ணங்கள். எவ்வாறு நாம் அமைதியை கடைபிடிக்க வேண்டும்? எவ்வாறு அமைதியை கடைபிடிப்பது? நாம் எம்மை நாமே அறிவூட்ட வேண்டும். இந்த ஒன்று நீங்கள் பார்க்கலாம், இந்த தியானத்துக்கு வந்த பின்பு ஒரு சிறிய மாற்றம், அது உண்மையானது. உங்களுக்குள் நடைபெறும் மாற்றங்கள் அது உங்களுக்கு உண்மையானது. நீங்களே உங்களுக்கு நிரூபிக்கின்றீர்கள். எனவே அமைதி அடைவோம். ஓகே, இது வேலை செய்கின்றது. மேலும் மேலும் நாம் இதில் அனுபவங்களை பெற்று அமைதி நிலைக்கு செல்லலாம். மற்றும் உங்களுக்கு எதிரான சிந்தனைகள் அல்லது வாக்குவாதங்கள், அந்த மாதிரியான இடங்களில் நாம் எம்மை எவ்வாறு சமாளித்துக் கொள்வது, எப்போதும் ஒரு சுவாரஸ்யமாக நகைச்சுவையாக நாம் விடயங்களை கையாளலாம். இந்த சுவாரஸ்யம், நகைச்சுவையின் போது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை புண்படுத்தாது அந்த நிலைமைகளில் இருந்து நாம் நம்மை மெதுவாக சமாளித்துக் கொள்ளும் திறனை நாம் வளர்த்துக் கொள்ளலாம். சில இடங்களில் சிரித்து அதை லேசாக எடுத்துக்கொண்டு மெதுவாக நம்மை அதிலிருந்து விடுவித்துக் கொள்ளலாம். சில நேரங்களில் நாம் மன்னித்து மெதுவாக விலகி கொள்ள வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் மௌனமாக இருப்பதே சிறந்தது. எனவே இவற்றில் ஏதாவது ஒன்றை நாம் இவற்றை கடைபிடிப்பதன் மூலம் நாம் எமது நிலைமைகளை சமாளித்து அமைதியை கடைபிடிக்கலாம். ஏனென்றால் நாம் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீக சக்தியே செய்கின்றது. எனவே எமது அகங்காரம், மமகாரத்தினுடைய வேலையை நாம் இவற்றை கடைபிடிப்பதால் சமாளித்துக் கொள்ளலாம். முற்றிலும் சிரமமின்றி இருக்கும் போது தியானம் சிறப்பாக செயல்படுகின்றது. எனவே நாம் இன்று தியான நிலைக்கு செல்லுவோம். மூச்சு பயிற்சி என்றதும் எமது பிராணவாயு, பிராணசக்தி எமது வலது நாடி, எமது தூய கவனம். எனவே கவனத்தை எமது மூச்சில் கொண்டு வருவோம். தலை உச்சி குழிக்கு கொண்டு வந்து சுழுமினை நாடியை தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு கவனிக்க முடிகிறதான்னு பாருங்கள். இப்போது நாம் செய்வது வெறுமனே கவனித்தல் மட்டுமே. சுழுமினை நாடி சகஸ்ராரம், அதாவது தலை உச்சி குழியில் இருந்து மூலாதாரம் வரை கவனிக்க முடிகின்றதா? சுவாசம் அதன் மூலமாக நடைபெறுகின்றதா? நீங்கள் நன்றாக மூச்சை உள்ளிடுங்கள். சகஸ்ராரத்திலிருந்து மூலாதாரம் வரை கவனத்தை கொண்டு செல்லுங்கள். பிறகு வழிவிடுங்கள்.
இவ்வாறு உங்களுக்கு ஏற்ற வகையில் 2-3 தடவை செய்து கொள்ளுங்கள். கடுமையான பயிற்சிகள் எதுவும் தேவையில்லை. இலகுவாக உங்களுக்கு முடிந்த அளவு அதை முழுமையான கவனத்தோடு செய்தால் போதுமானது. இப்பொழுது மெதுவாக தலையுச்சி குழியில் இருந்து கொண்டு உங்களுடைய இரு உள்ளம் கைகளையும் அவதானியுங்கள். என்ன உணர்கின்றீர்கள்? சூடாக, குளிராக, அல்லது கனமாக, லேசாக? இப்பொழுது கவனத்தை மேலும் ஒருங்கிணைப்பதற்கு எமது வலது கையை உச்சிக்கு மேல் ஒரு 2 அங்குலம் வைப்போம். 2 அங்குலம் வைத்து மீண்டும் கவனிப்போம். எனது கவனம் எங்கிருக்கின்றது? நான் யார்? நான் ஒரு தூய ஆத்மா. எங்கும் நிறைந்திருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தியின் பிரதிபலிப்பு. ஆத்மா. மற்றும் நான் தனித்தவன் அல்ல, இந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். கவனத்தோடு எமது சுவாசம் அமைதி அடைகின்றதா மற்றும் மனம் அமைதி அடைகின்றதா? மனம் மனத்துக்கு அப்பால், இந்த எண்ணங்களுக்கு அப்பால் நாம் செல்ல முடிகின்றதா? எண்ணங்களை இப்பொழுது மன்னித்து விடுவோம். அவை எமது மமகாரம், அகங்காரத்தால் வருபவை, ஆத்மாவால் வருபவை அல்ல. எண்ணங்கள் எதுவானாலும் மன்னித்து விடுவோம். எமது மனதிடம் சொல்லுவோம், அமைதியாக இருக்குமாறு. அமைதியாக ஆத்மாவின் மேன்மையையும் கண்ணியத்தையும் உணர வேண்டிக் கொள்வோம். எமது மனதை இப்பொழுது உங்கள் தலை உச்சியில் என்ன உணர்கின்றீர்கள்? வலது கை தலை உச்சிக்கு மேல் இருக்கும் வலது கையில் என்ன உணர்கின்றீர்கள்? இடது கையில் என்ன உணர்கின்றீர்கள்? சுழுமுனை நாடி, அதாவது நடுநாடி, சுவாசம், இந்நிலையில் குண்டலினி அணையை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை மெதுவாக நாம் கொண்டு சென்று தலையுச்சியில் ஒரு முடிச்சை போட்டுக்கொள்வோம். கையை நீங்கள் கொண்டு வரும்போது இரு கைகளையும் நன்றாக விரித்து 10 விரல்களும் ஆகாயத்தை நோக்கி இருக்குமாறு மெதுவாக கீழே கொண்டு வாருங்கள். கொண்டு வரும்போது உள்ளம் கைகளை கவனியுங்கள். பிறகு 2வது தடவை மெதுவாக இந்த தெய்வீக சக்தி, நமது குண்டலினி எண்ணெயை நாம் அன்போடு கையாளுவோம். நமது தாய் சக்தி. 2வது முடிச்சை போட்டுக்கொள்வோம். கைகளை விரித்து மெதுவாக நாம் கீழே கொண்டு வருவோம். 3வது தடவை மெதுவாக முள்ளந்தண்டு வழியாக மேலெடுத்து சென்று
3 முடித்துக்கள் போட்டுக்கொள்வோம். 1 2 3. கைகளை நாம் மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இப்பொழுது கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். இன்று நாம் எமது நாடி சமநிலைக்கு செல்வோம். இடது நாடி பாதிப்பு நீங்கள் உங்கள் இடது கையின் நிலையை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம், அல்லது உங்களை உள்ளாய்வு செய்வதன் மூலம் உங்கள் இடது நாடியை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நபர்? இடது பக்க பாதிப்புடையவரா, வலது பக்கமா, அல்லது இரண்டும் நிறைந்த நிலையா, கலந்த நிலையா? எதுவானாலும் நாம் கூட்டாக செய்யும் போது நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்கின்றோம். கூட்டு என்றால் நாம் ஒரு பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். நாம் கூட்டாக இருக்கும் போது பரபிரம்மத்தில் ஒன்றாகின்றோம். பரபிரம்மே அனைவரையும் சுத்திகரிக்கின்றது. நாம் அமைதியாக இந்த மெழுகுதிரி நேராக நமது இடது கையை வைத்து நாம் இப்பொழுது தியானிப்போம். வலது கையை பூமியில் வைப்போம். இடது கை மெழுகுதிரிக்கு நேராக வையுங்கள். இடது நாடியில் நன்றாக நுண் அதிர்வுகள், அதாவது உங்களுடைய இடது கை 5 விரல் நுனிகள் உள்ளம் கையில் நீங்கள் நன்றாக நுண் அதிர்வுகளை உணர்ந்தால் மெழுகுதிரி ஒளி தேவையில்லை. உங்களுடைய நாடி சமநிலை இருக்கின்றது. எனவே நீங்கள் மெழுகுதிரி இல்லாமல் இடது கையை மடியில் வைத்து வலது கையை பூமியை நோக்கி வைத்து தியானிக்கலாம். இடது கை மெழுகுதிரியை நோக்கி வைப்பவர்கள் அந்த மெழுகுதிரி ஒளி உங்கள் 5 விரல் நுனிகள் உள்ளம் கையில் படுமாறு வைத்துக் கொள்ளுங்கள். வலது கையை பூமி தத்துவத்தில் வைப்போம். பஞ்ச தத்துவங்கள் நாம் சொன்னோம், பஞ்ச தன்மாத்திரங்கள், இவை இயற்கையின் ஒரு அங்கம். இவை அனைத்தும் தெய்வீகத்தால் இயங்குகின்றது. ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்துக்கு முன்னால் நாம் இந்த பஞ்ச தத்துவங்கள் ஒளியூட்டப்படுகின்றது. ஏனெனில் ஸ்ரீ மாதாஜி மிகப்பெரிய ஒரு ஞானி. அவரிடமிருந்து வரும் அன்பு அலைகள், அந்த அன்பு அலைகளுக்கு இந்த பஞ்ச தத்துவங்கள் இணங்குகின்றது, நம்மை தூய்மைப்படுத்துகின்றது. ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நாம் எமது பிரார்த்தனைக்கும் அவை செவி சாய்க்கின்றது. எனவே நாம் இந்த ஒளி தத்துவத்தை வேண்டிக் கொள்வோம். எமது இடது நாடியை முழுமையாக ஒளியூட்டி அங்கு இருக்கும் இருளை முழுமையாக அகற்றி விடுமாறு வேண்டிக் கொள்வோம். அதோடு பூமி தத்துவத்திடம் கேட்போம், தாயே, முழுமையாக எனது இடது நாடி உபாதைகளை முழுமையாக அகற்றி விடுங்கள். எனது கடந்த கால வாழ்வின் தாக்கங்கள், அதன் வேண்டாத அனுபவங்கள், ஞாபகங்கள் அனைத்தையும் என்னிடமிருந்து அகற்றி விடுங்கள்.
வேண்டாத பழக்க வழக்கங்கள், எனது தவறான எண்ணங்கள், தவறான வாழ்க்கை அனைத்தும் முடிந்த ஒன்று. அவற்றை முழுமையாக என்னிடமிருந்து அகற்றி விடுங்கள். பிரார்த்தனையின் பின்பு சிறிது நாம் அவதானிப்போம். நீங்கள் உங்கள் சுவாலையை அவதானியுங்கள். சுவாலை பலவிதமாக இருக்கும். அமைதியாக எரிந்து கொண்டிருக்கும், அல்லது நிறைய கருப்பு புகை போய்கொண்டிருக்கும், அல்லது அங்கு இங்கு அலைந்து கொண்டிருக்கும். அது உங்களுடைய இடது நாடியின் நிலையை காண்பிக்கின்றது. எனவே நீங்கள் மனதை அமைதியை கொண்டு வந்தால் மெழுகுதிரி சுவாலையும் அமைதியாக உங்கள் இடது நாடியை தூய்மைப்படுத்தும். இந்நிலையில் உங்களுடைய கவனம் எங்கிருக்கின்றது? கவனம் தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு நாம் அமைதியாக அவதானிப்போம். தேவை ஏற்படும் போது கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அமைதி அடையும் போது சுவாலையை நீங்கள் பார்க்கலாம் மற்றும் ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்தையும் நீங்கள் பார்க்கலாம். நாம் ஒரு நல்ல குருவின் மூலமாக பரபிரம்மத்தோடு இணைக்கப்படுகின்றோம். இடது கையில் என்ன நடைபெறுகின்றது? மெதுவாக குளிர்ச்சியை உணரக்கூடியதாக இருக்கின்றதா? ஏதாவது ஒரு விரலில் நீங்கள் குளிர்ச்சியை உணரவில்லை என்றால் அந்த விரலை சுவாலையை நோக்கி வையுங்கள். இந்த விரலில் சில நேரங்களில் சில விரல்கள் குளிர்ச்சியாக இருக்கும், சில விரல்களில் குளிர்மை தெரியாது, உரைப்பாக இருக்கலாம், சூடாக இருக்கலாம், அல்லது ஒன்றும் உணராமல் இருக்கலாம். அப்படியானால் அந்த விரலை சுவாலையை நோக்கி வையுங்கள். இன்று நாம் சுவாதிஸ்தான சக்கரத்தை பற்றி பார்க்கின்றோம். எமது சுவாதிஸ்தான சக்கரத்துக்குரிய விரல் எமது வலது கட்டை விரல். எமது இடது கட்டை விரல், இடது கை கட்டை விரல் எமது இடது சுவாதிஸ்தானம். அதை எமது அந்த கட்டை விரலை ஒளியை நோக்கி ஒரு நிமிடம் வைத்துக் கொள்வோம். இதில் நாம் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, நாம் குருவின் உதவியை வேண்டிக் கொள்வோம். தாயே, ஸ்ரீ மாதாஜி, எமது இடது சுவாதிஸ்தானத்தில் இருக்கும் வேண்டாத அசுத்த அறிவு, பிழையான அறிவு, பிழையான பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் என்னிடமிருந்து அகற்றி விடுங்கள். தூய ஞானத்தை மட்டும் எனது இடது சுவாதிஸ்தானத்தில் ஒளியூட்டி தாருங்கள். இப்பொழுது மீண்டும் நமது கவனம் எங்கிருக்கின்றது? இடது கையில் உள்ளம் கை விரல் நுனிகள் லேசாக வருகின்றதா, அல்லது எங்கும் பிரச்சனைகள் இருக்கின்றன? அதை கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வீட்டில் தியானிக்கும் போது நீங்கள் ஒளி தத்துவம் மூலமாக அதை சரி செய்து கொள்ளலாம். இப்ப இவ்வாறு கூட்டாக நாம்
செய்யும் போது இரு கைகளும் குளிர்ச்சி அடைவதை நீங்கள் இப்பொழுது காணலாம். ஒருவர் உணர்ந்தால் அதை மற்றவர்களும் உணரக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் நாம் இப்பொழுது ஒரு கூட்டாக இருக்கின்றோம். கூட்டாக இந்த சுத்திகரிப்பு நிகழும். இப்பொழுது நாம் மெழுகுதிரியை அணைத்து நமது வலது நாடி சுத்திகரிப்புக்கு செல்லுவோம். வலது நாடி பாதிப்பு அறிகுறிகள் உங்களுடைய வலது கையில் நீங்கள் அறியலாம். விரல் நுனிகளில், உள்ளம் கையில் அந்த உணர்திறன் குறைவாக இருந்தால் நீங்கள் உங்களை உள்ளாய்வு செய்யுங்கள். எப்படிப்பட்டவர்? அதீத சிந்தனைகள் அல்லது அகங்காரம் நிறைந்தவரா? அமைதியின்மை, படபடப்பு, மன அழுத்தம், மற்றவர்களை ஆதிக்கம் செலுத்துதல், பொறுமையின்மை. இப்பொழுது ஒரு ஐஸ் பொதி வைத்திருப்பவர்கள், நீங்கள் வலது சுவாதிஸ்தானத்தில் உங்கள் ஐஸ் பொதியை வைத்துக் கொள்ளுங்கள். ஈரலிலும் வைக்கலாம். இன்று வலது சுவாதிஸ்தானத்தில் நாம் வைப்போம். ஈரலிலும் வைக்கலாம். நீங்கள் பரிசோதித்து பாருங்கள் எது உங்களுக்கு நன்றாக வேலை செய்கின்றது. மீண்டும் நமது நீர் தத்துவத்துக்கு நாம் தத்துவத்தை பணிவாக வேண்டிக் கொள்வோம். நம்மை முழுமையாக தூய்மைப்படுத்துமாறு வேண்டி நமது இரு கால்களையும் அங்கு நாம் வைப்போம். இப்பொழுது வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். நீங்கள் கண்களை மூடி அமைதி அடைந்ததும் நீங்கள் கண்களை திறந்து ஸ்ரீமாதிக்கியின் புகைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த சாயோகா தியானத்தை எமக்கு தந்து எம்மில் மாற்றங்களை உருவாக்கும் இந்த குருவை நீங்கள் பார்க்கும் போது அந்த நன்றி உணர்வு உங்களுக்கு இருதயத்தில் வருகின்றதா? எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காது தூய அன்போடு இந்த முழு ஞானத்தையும் நமக்கு தந்து அந்த அனுபவங்களை எமக்கு உணர வைத்து எமக்குள் அதை நிரூபித்து நமக்கு தன்னம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கையை ஒரு தாயின் அன்போடு தந்து கொண்டிருக்கும் ஒரு குரு. அவரின் அன்பை உணர முடிகின்றதா? அந்த நன்றி உணர்வை இருதயத்தில் பார்க்க முடிகின்றதா? நாம் கேட்போம். தாயே, குண்டலினி தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். முக்கியமாக நான் என்ற அகங்காரம், எனது அதீத சிந்தனைகள், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள், திட்டமிடல், என்பவற்றை என்னிடமிருந்து முழுமையாக எடுத்து விடுங்கள். எனது மன தொழிற்பாடு, அதாவது எண்ணங்கள், மன தொழிற்பாடு, உடல் தொழிற்பாட்டை தனித்து தூய்மையடைய செய்யுங்கள் தாயே. இவை அனைத்தும் அறிவு. நாம் சரியான அறிவை பெறும் போதே எமது கவனம் அறிவூட்டப்படுகின்றது. எனவே கவனம் தூய்மை அடைகின்றது, தானாக அமைதி அடைகின்றது. முழு கவனத்தையும் தலை உச்சியில் வைத்து இப்பொழுது இரு கைகளையும் அவதானிப்போம்.
நமது வலது கையில் என்ன நடைபெறுகின்றது? மெதுவாக அந்த மாற்றம் நடைபெறுகின்றதா? குளிர்ந்த அந்த குளிர்ந்த மென் காற்றை உணர முடிகின்றதா நமது வலது கையில்? இடது கையால் வெப்பம் வெளியேறுகின்றதா? வெளியேறி இடது கையும் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா? இப்பொழுது நமது வலது சுவாதிஸ்தானத்தில் ஐஸ் பொதி இருக்கின்றது. நமது இடது கையை நமது வலது பக்க மேல் வயிற்று பகுதியில் வைப்போம். அந்த கடைசி விலா எலும்புக்கு கீழ் உள்ள பகுதியில். அதில் நமது கல்லீரல் இருக்கின்றது. இன்று நாம் நமது கல்லீரலின் முக்கியத்துவத்தை பார்த்தோம். இந்த 3 உறுப்புகளும் மிகவும் முக்கியமானவை: இருதயம், கல்லீரல், மூளை. கல்லீரலே நாம் உண்ணும் உணவை சமபாடடைய செய்து அந்த மூளைக்கு தேவையான சக்தியை வழங்குவது கல்லீரல். நாம் அதீதமாக சிந்தித்து களைப்படையும் போது கல்லீரலால் அதை சமாளிக்க முடியாது போகின்றது. அதனால் சமநிலையை இழக்கின்றது. நாம் இங்கு பிரார்த்தித்துக் கொள்வோம். குண்டலினி தாயே, தாங்களே அனைத்துக்கும் மருந்தாவீர்கள். நமது உடலில் உள்ள அனைத்து உபாதைகளுக்கும் மருந்தாவீர்கள். நமது கல்லீரலை சமநிலைப்படுத்தி தாருங்கள். அதில் நடைபெறும் ஆயிரக்கணக்கான உடல் தொழிற்பாடுகள், கல்லீரலின் தொழிற்பாடுகளை சமநிலைப்படுத்தி தாருங்கள். எனது கவனத்தை அமைதியடைய செய்து தூய்மைப்படுத்தி தாருங்கள். சிறிது நேரம் நாம் மீண்டும் கவனிப்போம். கவனம் தலை உச்சி குழியில் இருக்க வேண்டும். அங்கிருந்து கொண்டு எமது வலது நாடியில் இருந்து குளிர்ச்சி உள் சென்று இடது நாடியால் ஈரலுக்கு குளிர்மையை தருகின்றதா என்று பார்ப்போம். அதாவது வலது கையில் குளிர்மை, இடது கை ஈரலில் வைக்கப்பட்டிருக்கும் இடது கையில் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று பார்ப்போம். இல்லாவிட்டால் இதயபூர்வமாக நாம் கேட்போம், தாயே, எனது ஈரலை, குண்டலினி தாயே, எனது ஈரலுக்கு வாருங்கள். எனது ஈரலின் வெப்பத்தை தணித்து அனைத்து தொழிற்பாடுகளையும் சீரமைத்து தாருங்கள். அதனால் எனது கவனத்தை முழுமையாக அமைதிப்படுத்தி தூய்மையடைய செய்யுங்கள். இப்பொழுது நமது இடது கையை நாம் மடக்கி கொண்டு வருவோம். நமது சுழுமுனை நாடி இரு கைகளையும் மடியில் வைத்து சுழுமுனை நாடியில் கவனத்தை வைப்போம். தலை உச்சியில் இருந்து கொண்டு சுழுமுனை நாடியில் கவனத்தை வைப்போம்.
எனது கவனம் எங்கிருக்கின்றது? நமது வலது கையை வலது பக்க தலையில் வைப்போம், இடது கையை இடது பக்க தலையில் வைப்போம். இரு கைகளாலும் நமது தலையை நாம் பிடித்துக் கொள்வோம். இதில் ஓம் ஹம் ஷம், நான் ஒரு தூய ஆத்மா, அனைத்தையும் மன்னிக்கின்றேன். ஓம் ஹம் ஷம் ஓம். ஹம் ஷம் ஓம். இப்பொழுது இரு கைகளையும் மெதுவாக நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். கவனம் மூலமாக சுழுமுனை நாடியை கவனிப்போம். தலை உச்சியில் என்ன நடைபெறுகின்றது, இரு உள்ளம் கைகளிலும் என்ன நடைபெறுகின்றது. ஏதாவது நமக்கு குற்ற உணர்வுகள் இருப்பின் நாம் அவற்றை முழுமையாக அகற்றி விடுவோம். ஏனென்றால் தவறுகள் ஏதோ ஒரு காரணத்துக்காக நடைபெற்றிருக்கின்றது. அவற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், குற்ற உணர்வு அல்ல. அந்த குற்ற உணர்வு இருந்தால் நாம் என்று சொல்லுவோம், ஆம், நான் தவறு செய்தேன், அது என் அறியாமை காரணமாக இருக்கலாம், மடமை காரணமாக இருக்கலாம், எதுவாயினும் எனது சக்திக்கு மீறி அதை நான் செய்து விட்டேன். அதிலிருந்து நான் பாடத்தை கற்று என்னை எதிர்கொண்டு நான் முன்னேறுவேன். ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நான் ஒரு தூய ஆத்மா என்ற உண்மையை அறிந்து கொண்டேன். இந்த தன் நம்பிக்கை, மன உறுதி, அறிவு மூலம் நான் என்னை நன்றாக உணர்ந்து என்னை வளம்படுத்தி என்னை முன்னேற்றி செல்வேன். நானே எனக்கு குரு. எனது ஆத்மாவே என்னை வழிகாட்டும் குருவாகும். எனவே எந்த விதமான சிந்தனைகளுக்கும் இடமில்லை. குற்ற உணர்வை தரும் எந்த விதமான சிந்தனைகளுக்கும் இனி இடமில்லை. இன்று நாம் நமது சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு நமது வலது கையால் நுண் அதிர்வுகளை கொடுப்போம். நமது நடு சுவாதிஷ்டானம் வலம் சுழியாக, அதாவது நீங்கள் வலப்பக்கத்தில் இருந்து ஆரம்பித்து இடப்பக்கம் வழியாக சுற்றி சுற்றி நாம் நமது வலது கை 5 விரல்களாலும் நுண்ணதிர்வுகளை கொடுப்போம். இங்கு கவனம் முக்கியம். கவனம் தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு நாம் கவனித்து கொண்டு கொடுப்போம். நடு சுவாதிஷ்டானம்
தாயே, எனக்கு உண்மையான விருப்பத்தையும் ஆக்கப்பூர்வமான ஞானத்தையும் தந்தருளும். எனக்கு உண்மையான தூய விருப்பத்தையும் ஆக்கப்பூர்வமான தூய தெய்வீக ஞானத்தையும் தந்தருளுங்கள். நடு சுவாதிஸ்தானத்தில் நீங்கள் இந்த வலது கையால் நுண்ணதிர்வை கொடுக்கின்றீர்கள், இடது கையால் வாங்கி வலது கையால் கொடுக்கின்றீர்கள். இப்பொழுது இடது பக்க சுவாதிஸ்தானத்துக்கு கொடுப்போம். அதற்குரிய உறுதிமொழியை சொல்லுவோம். இடது பக்கம் தன் நம்பிக்கை. தன் நம்பிக்கையோடு சொல்லுவோம். தாயே, உங்கள் அருளால் நான் கடவுளிடமிருந்து வரக்கூடிய தூய அறிவாக இருக்கின்றேன். தாயே, உங்கள் அருளால் நான் கடவுளிடமிருந்து வரக்கூடிய தூய அறிவாக இருக்கின்றேன். நமது அன்பான குருவின் முன்னால் இந்த இயற்கை எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக சக்தி, பஞ்ச தத்துவங்கள் அனைத்துக்கும் முன்னால் நாம் இதை சொல்லுவோம். தாயே, உங்கள் அருளால் நான் கடவுளிடமிருந்து வரக்கூடிய தூய அறிவாக இருக்கின்றேன். உங்கள் இடது கை கட்டை விரலை கவனியுங்கள். அதே நேரம் இடது சுவாதிஸ்தானத்தையும் கவனியுங்கள். உங்கள் வலது கையில் வெப்பம் ஆக இருந்தால் அந்த வெப்பத்தை உப்பு நீருக்குள் உதறி விடுங்கள். உதறிவிட்டு தொடர்ந்து நுண்ணதிர்வுகளை நாம் இடது சுவாதிஸ்தானத்துக்கு கொடுப்போம். இப்பொழுது நமது வலது சுவாதிஸ்தானம், வலது பக்கம் தெய்வ நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கை. தெய்வீக நம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம். நான் எதுவும் செய்வதில்லை. இங்கு நான் என்பது நமது அகங்காரம், மமகாரம். எனவே அகங்காரம், மமகாரம் எதையும் செய்வதில்லை. தெய்வீகமே அனைத்தையும் செய்கின்றது. அந்த தெய்வீக நிலைக்கு நாம் செல்லுவது நமது ஆத்ம நிலை. எனவே நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. இப்பொழுது நாம் நமது உப்பு நீர் சுத்திகரிப்பை முடித்துக் கொள்வோம். பக்கத்தில் குவளையில் இருக்கும் தண்ணியால் கால்களை கழுவிக் கொள்ளுங்கள். கழுவிய பின்பு இரு கைகளையும் அடியில் வைத்து 1 நிமிடம் நாம் நமது கவனம் மீண்டும் எங்கிருக்கின்றது
என்ற அந்த பார்த்து அமைதியான தியான நிலைக்கு செல்லுவோம். சென்ற பின்பு ஸ்ரீ மாதாஜியின் சுவாதிஸ்தான சக்கரம் பற்றிய ஒரு சிறிய அருள் உரையை நாம் கேட்போம். இப்பொழுது நாம் அருள் உரையை கேட்போம். என்றும் ஸ்ரீ மாதாஜியின் அருளுரைகளை கேட்கும் போது அவருடைய அருளுரைகளும் நமக்கு நுண் அதிர்வுகளை, அதாவது அன்பு அலைகளை கொண்டது. அதை நாம் எமது கைகளில் பெற்றுக்கொள்ளலாம், உள்வாங்கிக் கொள்ளலாம். அதே நேரம் எமது சஹஸ்ராரம் மூலமாக நாம் கேட்போம். கேட்டால் நாம் அமைதியாக கேட்கக்கூடியதாக இருக்கும். மற்றும் என்னை கூறும் விடயங்கள் உங்கள் மனதை தொட்டால் அவற்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாள் குறிப்பு எழுத பழகிக் கொள்ளுங்கள். Now, as the Kundalini rises, she enlightens your second center, which we can call as the Swadhisthana Chakra for the time being, though it is the third center, but first, second center. You become extremely creative. Extremely creative. I know of a gentleman who came to me, he had no job. And he said, Mother, I have no job, and what should I do? I said, all right, what do you want to do? He said, whatever you say. I said, all right, why don't you become an interior decorator? He said, me, I don't know what is a teak wood, I don't know what is a rosewood, how am I to become an interior decorator? I said, you just use your vibrations. And you'll be surprised, he earned millions of rupees out of that profession. Because you become extremely creative. Your sense of creation becomes so subtle and so beautiful that you start understanding art at such a high level that people don't know how, when you are not educated in art, how you can do it. I went to Japan once and they were having an Ikebana competition or something. So I went to see the Ikebana class. They requested me, why don't you do some flower arrangement? I said, all right, I'll do it. I did it. And I got the highest marks without knowing a word about Ikebana. Just surprising. I got the highest mark. I can do lots of things which I have never done before, like architecture. I have built houses without doing any architecture. I have done decorations of the houses. I have done all kinds of things without knowing how to. Because you become so creative. So the creativity, that also is a blessing of your power, of the goddess of learning. Boys who could not study in the schools were absolutely duffers. Some people brought, there is a boy, recently I received a letter from him. When he came to me, his father said that he is going to be taken out of school because he is good for nothing, he cannot remember anything, he is absolutely finished. I said, all right, doesn't matter, let him take to surgery. He got his realization. Not only that he passed with first class, but he got a scholarship. Then he passed another exam, he got a scholarship. Now he's got a very big job. At a very young age, he wrote to me, Mother, no one can believe that a duffer like me has been so much highly placed. All the boys who got scholarships in Maharashtra,
in schools, in colleges and university are surgeries. It is such a tremendous force that starts working in. If you try to give vibrations, say, to fruits or to trees or to, say, wheat and such things which are very important for life, any food, you'll be amazed that the food also grows so much more and the taste is so good and it lasts you so longer. Like one gentleman tried, a university professor in agricultural college, on some wheat, some vibrations. And he was amazed that when they collected this wheat was at least 6 times more than normal. And when this wheat was stored in a big hall like this, there were so many other things. The rats, who are always a menace in India, never touched that wheat. They ate all the rest of it but never touched the wheat. Even the animals, the snakes, even the tigers, of course the dogs and the cats understand it much more. They understand you. They know that you are a saint. They'll never touch you. They'll never trouble you. Even a tiger sees a saint, he never attacks. You can handle a tiger very easily. This is the power of a saint. So you develop a tremendous capacity of creativity. இன்னும் ஒரு சிறிய உரை. முதல் உரையில் ஸ்ரீ மாதாஜி படைப்பாற்றல், சுவாதிஸ்தான சக்கரத்தின் படைப்பாற்றலை பற்றி விளக்கம் தந்தார். மற்றும் நாம் பார்த்தோம், சுவாதிஸ்தான சக்கரம் எமது முக்கியமான உள்ளுறுப்புகளை கவனித்துக் கொள்கின்றது. எனவே சுவாதிஸ்தானம் பாதிக்கப்படும் போது உள்ளுறுப்புகள் பாதிப்படைகின்றது. முக்கியமான நோய் சுவாதிஸ்தான சமநிலை பாதிக்கப்படும் போது ஏற்படுகின்றது. அதை பற்றிய ஒரு விளக்கம் பார்ப்போம். See, sickness comes to you, as I told you, through our centers getting exhausted. As this is one center, all right, on the left side, left sympathetic, the right sympathetic, and they join together, this is the center now. So we are using the energy of the center that is limited for our purpose, anything. Supposing, I'll give an example of a very good example of one Swadhisthana chakra. Is the center, in the second center, which looks after the aortic plexus in the medical terminology. But it's not complete, I mean it's one of the parts. Now the work of the Swadhisthana chakra, according to Sahaja Yoga, which has worked of course wonders with this theory, that it gives energy for the replacement of the brain cells. Because we never think about it. We are using the brain all the time, we don't think how it is replaced. Even in the medical science they don't think about it. So one of the works it has got, it moves here. And also it has to look after your liver, it has to look after your pancreas, it has to look after spleen, it has to look after your kidneys, it has to also look after the lower part of your large intestines. All right? Now, but all the time a person is thinking. These days everybody thinks too much and very futuristic. As a result, it cannot pay attention to all other things. So what happens? The first thing is affected is the liver. Now liver gets all the heat from the whole body and eliminates it. It's poison from the body, you can say, eliminates it into the blood circulation. It goes into the blood. Now when, you see, liver is not attended to or doesn't get sufficient energy, it starts working very hard. So it becomes overactive liver and this heat cannot be removed. So the heat starts rising upward and downwards. As a result, your what you call the lungs are made of, as you know, they are made like a sponge. So it becomes coagulated
and you develop asthma. We cure asthma through liver, curable. Then it descends down. When it descends down, it affects your kidneys. By that you get high blood pressure. Also, the another thing you get is constipation. Then your pancreas is neglected. When pancreas is neglected, you get diabetes. Only the people who are thinking, sitting, planning for future get diabetes, never a villager. In India, if I go to a village, they'll say you have to put sugar as much that the spoon must stand at right angles. They take so much sugar. Nobody gets diabetes because they earn in the morning, nicely go home and sleep off. Here we think and think and think of the future. So the neglect of the pancreas gives you diabetes. Now we have many people who have cured of diabetes also. Then the third one is the worst, is the spleen. That the spleen is like a, we say rhythm, keeps the rhythm. It's a speedometer in us. And supposing you are eating the food and suddenly you have to run, then you get a pain because it has to produce red blood corpuscles. But if you are always in an emergency in modern times as you are, first of all you read the newspaper, you are under shock. Because newspaper must shock you. So then another shock, then another shock. Then in the traffic you get a shock. So this poor spleen doesn't know how to behave in this crazy world. And it becomes very crazy and vulnerable. And with the slightest shock, it can get blood cancer. I must tell you that we have cured really blood cancer patients. Absolutely cured, completely cured, without any medicine or anything. Absolutely cured. We have certificates and everything about them. And surprisingly, all of them were architects. This is one. Then another thing, as I told you, it affects the kidneys and it affects also the lower intestines. So only one center, if you use it too much for one purpose, can give you all these troubles. And ultimately the heat might rise to your heart and you might have a massive heart attack. Especially if young people, if they are drinking too much, if they are playing tennis or of a very, any game which is like football or tennis, drinking too much and thinking too much, they might get a massive heart attack. And die very young, at a very young age, and it's absolutely fatal. If you get this attack at a young age, it's fatal. You cannot save them. The other way around, if you have inactive organs also, you can have inactive, also due to that also you get troubles. So when you treat somebody on its roots, it's very easy to solve the problem. See, supposing you have to treat a tree and you start treating all the leaves, it's very difficult. But if you can go to the roots, it's so easy, simple. ஸோ எமது சுவாதிஸ்தான சக்கரம் ஒரு அமைதியை விரும்பும் சக்கரம். எமது மூலாதார சக்கரத்துக்கு எதிரி வந்து தூய்மை இல்லாத வேண்டாத விருப்பங்கள், தேவையற்ற விருப்பங்கள். ஸோ வேண்டாத விருப்பங்கள் எமது
மூலாதார சக்கரத்தை பாதிக்கின்றது. அங்கு தூய்மை இருக்க வேண்டும். சுவாதிஷ்டான சக்கரம் அமைதியை விரும்பும் சக்கரம். அதற்குரிய எதிரி கோபம், பகை, எரிச்சல் இவை. இந்த கோபம், பகை, எரிச்சல் எல்லாம் எமக்கு எவ்வாறு வருகின்றது? சூழலில் இருந்து வருகின்றது. நாம் அமைதியை இழக்கின்றோம். ஸ்ரீமாதிஜி கூறியது போல் இந்த உலக விடயங்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கும் விடயங்களே எமக்கு அதிர்ச்சியை தருகின்றது, எம்மை குழப்புகின்றது, எமது அமைதியை பாதிக்கின்றது. ஸோ இதை எவ்வாறு நாம் தவிர்ப்பது? முதலில் நாம் எண்ணங்களை தவிர்த்து எதிர்வினை புரியாது அமைதியாக இருக்க வேண்டும். ஸோ வேண்டாத சிந்தனைகளை தவிர்த்து அமைதியை கடைபிடிக்க வேண்டும். சில இடங்களில் சுவாரஸ்யமாக, நகைச்சுவையாக அலுவல்களை கையாள வேண்டும். சில இடங்களில் சிரித்து மகிழ்ந்து அதை ஒரு லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சில இடங்களில் மன்னித்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும். சில இடங்களில் மௌனமாகவே இருந்துவிட வேண்டும். ஸோ இவ்வாறு இருப்பதன் மூலம் நாம் முற்றிலும் சிரமமின்றி நாம் இருக்க வேண்டும். எதிர்வினை புரியாத சாட்சி பாவ நிலை. இதற்கு நமக்கு அறிவு தேவை. நாம் இப்பொழுது பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். எமது அகங்காரமோ மமகாரமோ ஒன்றும் செய்வதில்லை. அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. அந்த ஆத்ம நிலையிலேயே அனைத்தும் நடைபெறுகின்றது. எனவே அது நமக்கு முழுமையான ஒரு அமைதியை தர வேண்டும். ஸோ முழுமையான அந்த அமைதி தரும் போது நாம் எதிர்வினை புரியாது, எது நடந்தாலும் அவற்றை நாம் வெறுமனே பார்த்து கொள்வோம். எம்மை அவை பாதிக்காது. அழிவுகரமானவற்றை நாம் தவிர்க்க வேண்டும். ஸோ இவ்வாறு நாம் முற்றிலும் சிரமமின்றி அமைதியோடு இருக்க பழக வேண்டும். மீண்டும் ஒரு நிமிடம் இந்த கவனம் எங்கிருக்கின்றது? இந்த அமைதியை உணர முடிகின்றதா? இந்நிலையில் குண்டலினி எண்ணெயை எழுப்பி நாம் கவசம் இட்டுக்கொள்வோம். வீடியோவை பார்த்து நாம் செய்வோம். Left hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection
to your aura. Now 1, this one protection to the 7 center, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. So, இன்றைய தியானத்தில் எம்மோடு இணைந்து கொண்ட அனைவருக்கும் ஜூம் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொண்ட அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும். ஜூமில் இருப்பவர்கள் நீங்கள் உங்களை அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள் chat வழியாக உங்களுடைய கருத்துக்கள் அல்லது அனுபவ பகிர்வுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நன்றி வர்ஷினி. வர்ஷினி, நீங்கள் எங்க இருந்து இணையறீங்கள்? முதல் வகுப்பா என்று? வர்ஷினி, நீங்க அன்மியூட் பண்ணி கதைக்கலாம், இல்லாட்டி chatல போடலாம். தர்ஷினி, நீங்க அன்மியூட் பண்ணி கதைக்கலாமா?